இன்னைக்கு இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 5 நம்ம இந்தியா விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க ஆட்டம் முடியறதுக்கு முன்னாடி கடைசி செஷன்ல யாருமே நம்ப முடியாத அளவுக்கு நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட். ஸோ இதன் காரணமா இந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது ஒரு அபாரமான வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே நம்ம இந்திய அணியின் பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே போல மைதானத்திலேயே என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இங்கிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கண்ணீரும் விட்டுருக்காங்க. ஸோ ஓவராலா மிகப்பெரிய சரித்திர சம்பவம் இந்த மேட்ச்ல நடந்து நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியே இந்த மேட்ச்ல கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இன்னைக்கு டே 5ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா இப்ப இங்க பார்க்கலாம். அதாவது இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல ஆரம்பத்துல இருந்தே நம்ம இந்தியாவை விட இங்கிலாந்து அணி அவங்க தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. நம்ம இந்திய அணியை 358 ரன்னுக்கே அவுட் பண்ணது மட்டும் இல்லாம 10 வருஷமாய் நம்ம இந்திய அணி 500க்கும் அதிகமான ரன் யாருக்குமே கொடுத்ததில்ல. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி 600 ரன்னுக்கும் மேலே எடுத்தாங்க. அதே போல தான் ஜஸ்பிரீத் பும்ரா எந்த ஒரு மேட்ச்லையுமே அவர் இதுவரைக்கும் 100க்கும் அதிகமான ரன் கொடுத்ததில்ல. அந்த ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் க்ளோஸ். பும்ரா இந்திய அணியின் பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர். அவருமே இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணிக்காக சரியா பந்து வீச முடியாமல் திணறிட்டாரு. அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணியை கதற விட்ட இங்கிலாந்து அணி இன்னைக்கு டே 5ல கண்டிப்பா நம்ம இந்திய அணியை வீழ்த்தி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஆனா அது நடக்காமலேயே போயிருச்சு. முக்கியமா நேத்து முதலாவது ஓவர்லயே 2 விக்கெட்டை பேக் டு பேக் நம்ம இந்திய அணி இழந்ததை தொடர்ந்து அடுத்து இன்னைக்கு காலையில தொடர்ந்து பேட்டிங் பண்ண கில், KL ராகுல் இவங்க 2 பேருமே அடுத்தடுத்துன்னு அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமாகவாவது விக்கெட்டை எடுத்து இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த இங்கிலாந்து அணிக்கு வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 2 பேருமே அற்புதமான பார்ட்னர்ஷிப். 2 பேருமே அரை சதத்தை கடந்து நீங்க எப்படி பந்து போட்டாலும் போட்டுக்கங்கடா, நாங்க அவுட் ஆக மாட்டோம், ரன்னும் அடிக்க மாட்டோம் அப்படின்னு உடம்புல அங்கங்க சில அடிகளை வாங்கினாலும் வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 2 பேருமே நிதானமா விளையாண்டு இங்கிலாந்து போலர்கள் அவங்க எல்லாருமே அலுப்பாகி அழுத்து போய் எங்களால பந்து போட முடியலடா, மேட்சை டிரா அப்படிங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க வாயாலேயே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 2 பேருமே விளையாண்டாங்க. ஸோ இதன் காரணமாக இந்த மேட்ச் கொஞ்சம் பிசுறு தட்டி இருந்தாலும் நிச்சயமா நம்ம இந்தியா தோத்து தான் போயிருப்பாங்க. நேற்று ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 2 விக்கெட் விழுந்தப்பவாக கூட இருக்கட்டும், அதே போல் இன்னைக்கு லஞ்சுக்கு முன்னாடியே கூட 2 விக்கெட்டுகளை இழந்தாங்க. சுப்மன் கில் செஞ்சுரி அடிச்சுட்டு அவர் அவுட் ஆயிட்டாரு. KL ராகுல் 90. இவங்க 2 பேருமே அவுட் ஆனதுக்கு அப்புறமா கூட இந்தியா தடுமாற தான் செஞ்சாங்க. வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 2 பேருமே இந்திய அணியை மீட்டு காப்பாற்றி தோல்வி அடைய இருந்த நம்ம இந்திய அணியை இந்த மேட்ச்ல டிராப் பண்ண வச்சிருக்காங்க. டிராப் பண்ணாலும் இந்த மைதானத்தின் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அணி இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க, சரித்திர சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சுப்மன் கில் அவர் அடித்த செஞ்சுரி இந்த மைதானத்தில் ஒரு முதலாவது இந்தியன் அடித்த செஞ்சுரி இந்த மைதானத்தில். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் அவர் தான். வேற யாரு எந்த இந்திய பிளேயருமே இந்த ஓல்டு ட்ராஃபோர்ட் மைதானத்தில் செஞ்சுரி அடிச்சதே கிடையாது. அந்த ரெக்கார்டையும் கில் அவர் நிகழ்த்தியிருக்காரு. மேலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது தோல்வி அடைய வேண்டிய ஆட்டம் தான். நேற்று மத்தியான செஷன் அப்பவே நம்ம இந்திய அணி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 2 விக்கெட்டை இழந்துட்டாங்க. அதுக்கு அப்புறமா இன்னைக்கு மேட்ச் முடிகிற வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி விக்கெட்டுகளை அடுத்தடுத்து மலன்னு அப்படின்னு சரியாம நிதானமாகவும் பொறுப்பாகவும் விளையாண்டு இந்த மேட்சை டிரா பண்ணியிருக்காங்க. இப்படி லாங் இன்னிங்ஸ் விளையாண்டு மேட்சை டிரா பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டம் டிரா ஆகியிருந்தாலும் வெற்றி தான். அதே போல் இங்கிலாந்து அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டம் டிரா ஆகியிருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் தோல்வி தான். இதனால ஒட்டுமொத்த இங்கிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இந்த மைதானத்தில். அதே போல தோல்வி அடைகிற மாதிரி போன ஆட்டத்தை டிரா பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மேட்ச் நம்ம இந்திய அணிக்கு ஒரு சாதகமான மேட்சாக தான் ரசிகர்களால் பார்க்கப்படுது. உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.